ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மின் இ லேர்னிங். நம்ம இப்போ என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் மத்திய அரசு தான் பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கணுன்னா வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சரத்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 74. அதில் முதல் பிரிவு சொல்லுது அப்படி. ஸோ எந்த அவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? ஸோ நம்மளுக்கு 2 அவைகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும், மக்களவை, மாநிலங்களவை. ஸோ அதில் எந்த அவையில் பெரும்பான்மை கட்சியோட தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களவை. மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லையெனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களை நிர்ணயிப்பவர் குடியரசுத் தலைவர். 2. நாடாளுமன்ற உறுப்பினராய் இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 தவறு. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களை நிர்ணயிப்பது நாடாளுமன்றம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 78. பிரதம அமைச்சரே அமைச்சரவையின் தலைவராவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதமர். பிரதமர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர். ஓகேங்களா. சர்வதேச மாநாடுகளான நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா காமன்வெல்த், அணிசேர நாடுகளோட உச்சி மாநாடு, ஷார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றோட இந்திய நாட்டின் ஒரு பிரதிநிதியாக வந்து யார் கலந்துப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் கலந்து கொள்வார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொத்த மக்களவை உறுப்பினர்களில் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. எத்தனை சதவிகிதம் மட்டும் அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 15%. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய அமைச்சர்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3. மத்திய அமைச்சர்கள், கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டு மொத்தமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களவை. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டு மொத்தமாகவும் கீழவையாகிய லோக்சபாவிற்கு பொறுப்புடையவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. இந்த பக்கம் உள்ளதெல்லாம் சொல்கிறேன். மூத்த அமைச்சர்கள் 2வது வகையினர், 3வது வகையினர். ஸோ ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் பி 3, 1, 2. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நிர்வாகத்தோட மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு ஆகும். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழுவின் 3வது வகையினர் இணை அமைச்சர்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த பொறுத்துகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையின் பொறுப்பு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வர். ஓகேங்களா. ஸோ இன்வைட் பண்ணாதான் வருவாங்க. 2வது என்னன்னா அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை கேபினெட் அமைச்சரவை மேற்கொள்கிறது. ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டண்ட்டானதை கேபினெட் அமைச்சரவை வந்து மேற்கொள்ளும். 3rd பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் உதவி புரிபவர்கள் இணை அமைச்சர்கள். ஸோ இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் சிஸ்டமாக இணை அமைச்சர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்றெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து எது கரெக்டுன்னு சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பல்வேறு நாடுகளின் தூதர்களை நியமிப்பதிலும் அமைச்சரவை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆன்சர்
ஆப்ஷன் சி 79 முதல் 122 வரை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 5இல் 79 முதல் 122 வரையில் உள்ள சட்ட பிரிவுகள் இந்திய நாடாளுமன்ற அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா ஆகிய 3 பகுதிகளை இந்திய நாடாளுமன்றம் கொண்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்களால் மாநிலங்களவைக்கு மறைமுக தேர்தல் மூலம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 238. ஸோ மாநிலங்களவையில் மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள்னா 250. இதில் 238 உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாகவும் மீதமுள்ள 12 பேர் குடியரசுத் தலைவர் மூலமாகவும் நியமிக்கப்படுகின்றனர். இந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட்டு ஒரு போன வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் மேலவை மற்றும் கீழவை என 2 அவைகள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாடாளுமன்றத்தின் உண்மையான அதிகாரம் பெற்றவர் யார்? ஸோ பார்லிமெண்ட்ல உண்மையான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதமர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 30. ஸோ மாநிலங்களவை ராஜ்யசபானா 30, மக்களவைனா 25. ஓகேங்களா? ஸோ மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராகவே இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆனோம்னா அடிஷ்னலாக நம்ம அந்த சபாவில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், அதனை கலைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 3/1 பங்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒவ்வொரு 3/1 பங்கு உறுப்பினர்கள் வந்து மாறிட்டே இருப்பாங்க. மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 3/1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகின்றன. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்களவை. 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணியை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ டேஸுக்கு அதிகாரம் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்களவை. ஸோ மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தப்படும், மணி பில்ல. இம்மசோதா வந்து மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? இப்போ நிதி மசோதா வந்து ராஜ்யசபாவுக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 14 நாட்களுக்குள்ள அவங்க ரிட்டன் பதில் சொல்லணும். மாநிலங்களவை நிதி மசோதாவிற்கு 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களவை. ஏன் மக்களவை வந்து ஒரு புகழ்மிக்க அவைனா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை மக்களவை ஆகும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால அதுக்கு வேல்யூ அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி 552. அதுக்கு முன்னாடி மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஷினில். ஸோ இது வந்து மக்களவை உறுப்பினரோட எண்ணிக்கை. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552. இதில் 530 பேர் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், 20 பேர் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும், 2 பேர் ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் இருந்தும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். தற்போது 13 பேர் மட்டுமே யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்படுவதால் மக்களவை 545 பேரை மட்டும் கொண்டுள்ளது. ஸோ 20 பேர் யூனியன் பிரதேசத்துலேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் இப்போ வந்து 13 பேர் தான் 20 பேர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அதனால் 545 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மக்களவையில் உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 35. மக்களவையில் உறுப்பினராக மத்திய அல்லது மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியிலும் இருத்தல் கூடாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்மீன் புக் அண்ட் தென் வின்மீன் ஆப் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.